இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிவகுமார் நடித்து மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓரளவு 50 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பெரும்பாலும் நன்றாக ஓடிய படங்களின் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அதற்கும் கீழே ஓடிய படங்கள் சராசரிக்கும் குறைவாக ஓடிய படங்களாக கருதப்படும். அப்படி சரியாக ஓடாத படங்களை இப்பொழுது பார்ப்போம். அதாவது சிவகுமார் கதாநாயகனாக நடித்து மோசமாக ஓடிய படங்களை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். 1973 பெண்ணை நம்புங்கள், 1974 டைகர் தாதாச்சாரி, குமாஸ்தாவின் மகள், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு, தாய் பாசம், பணத்துக்காக, 1975 ஆண் பிள்ளை சிங்கம், 1977 சொன்னதை செய்வேன், துர்காதேவி, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, 1978 கைப்பிடித்தவள், ராதை கேட்ட கண்ணன், கண்ணாமூச்சி, 1979 யாருக்கு யார் காவல், 1980 சாமந்திப்பூ, 1980 துணிவே தோழன், 1981 நெருப்பிலே பூத்த மலர், 1982 துணைவி, 1000 முத்தங்கள், நிஜங்கள், 1983 உறங்காத நினைவுகள், 1984 குவா குவா வாத்துக்கள், அம்மா இருக்கா, நிலவு சுடுவதில்லை, 1985 புது யுகம், மீண்டும் பராசக்தி, 1986 கண்மணியே பேசு, யாரோ எழுதிய கவிதை, இசைப்பாடும் தென்றல், பன்னீர் நதிகள், 1987 இனி ஒரு சுதந்திரம், 1990 பகலில் பௌர்ணமி, நியாயங்கள் ஜெயிக்கட்டும், 1991 சார் ஐ லவ் யூ, மறுபக்கம், மனித ஜாதி, பிள்ளை பாசம், 1992 சத்தியம் அது நிச்சயம், 1994 சிறகடிக்க ஆசை. இந்த படங்களெல்லாம் சிவகுமார் நடித்து 50 நாட்களுக்கும் குறைவாக ஓடி சராசரிக்கும் குறைவாக ஓடிய படங்களாகும். சரிவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கண்டத்தில் சந்திக்கிறேன். நன்றி.